இத்தனை சக்திகள் நம்ம கிட்ட இருந்தோம் ஒரு சாதாரண சாமியார் பார்த்து சொன்ன பிறகுதான் நாம முடிவெடுக்கணுமா தாத்தா? சில நேரங்கள்ல சில முடிவுகளை சில மூணாவது மனிதர்களோட துணையோட எடுக்கிறதா நல்லது. அப்படித்தான் இதுவும். அவங்க சாமியார் பார்த்துட்டு வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அவங்க கிளம்பிட போறாங்க, போய் பார்த்துக்கோ. உயிரோட பாகம் இருக்குதுன்னு மூசா கண்டுபிடிச்சான். கத்துடா, நல்லா கத்து, பலமா கத்து. அந்த மூசா காதுக்கு நல்லா கேட்கிற மாதிரி கத்து. அப்போதான் அவன் எனக்கு ஆப்படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். மடையா ஏன் குருவே திட்டுறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். எதுடா உண்மை? துரை கல்யாணியை பத்தி கவுண்டர் கிட்ட சொல்லி இருக்கிறான். அத கவுண்டர் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போய் மூசா அதை கேட்டுட்டு வந்து அலாவுதீன் கிட்ட டிஸ்கஷன் பண்றானே. ஆனா அலாவுதீன் அதை ஒத்துக்கலையடா. ஆனா தான் சொல்றதுதான் உண்மைன்னு மூசா அலாவுதீன் கிட்ட வாதாடுறானே. முட்டாள், அவன் வாதாடுறது சந்தேகத்திலேதான். கல்யாணி தான் அவனுக்கு இன்னும் ஊர்ஜிதமாகலடா. அங்க நடக்கிறது எல்லாமே மூசாவுக்கு சாதகமா தான் இருக்குது. அந்த கல்யாணி பாம்ப விரட்டுறா, நெருப்போட பேசுறா, அம்மா கழுத்தவே நெரிக்கிறா. இன்னும் போக போக என்னென்னவெல்லாம் பண்ண போறாளோ. இதையெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை கூட கல்யாணி ஒரு அமானுஷ்ய பிறவிங்கிற முடிவுக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது மூசாவால உங்க உயிர் பாகம் இருக்கிற பொண்ணு கல்யாணி தான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமே. யோசிக்காதீங்க குருவே, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. சீக்கிரமா பண்றதுக்கு இது என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டாடா? கொஞ்சம் பொறு. மூசாவுடைய சந்தேகம் சந்தேகமாவே முடியறதுக்கு ஏதாவது பண்ணுவோமா? நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல சொல்லு. நீங்க ஒரு சோப்பலாங்கி குருவே. பின்ன என்ன, இன்னைக்கு அவங்க பார்க்க போற பரணி சாமியார் கல்யாணிக்குள்ளதான் உங்க உயிர் பாகம் இருக்குன்ற ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டா என்ன பண்றது? முட்டாள், அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் யோசிக்காதவன் கிடையாதுடா. பொறுத்திருந்து இன்னைக்கு என்ன நடக்க போறது என்று பார். இன்னைக்கு பாக்குறதா? இது என்ன மெகா சீரியலா? ஒரு நாளைக்கு ஒரு சஸ்பென்ஸா வச்சுட்டு போறாரு. சரி, அதையும் நான் பாப்போமே. டேய் முட்டாள், அத வந்துட்டேன். போன இடம் வந்த இடம். சாமியாரை பார்த்துட்டு வரேன்னு மூசா போனா, இன்னும் இந்த பையனை காணும். போனவங்க சாமியாரை பார்த்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க கல்யாணியை பத்தி? மேற்கொண்டு விஷயத்த முடிவு பண்ணாங்களா? ஒண்ணுமே புரியலையே. பசி வர வைத்த கில்லுது. ஆனா எங்கேயாவது டீ கடை தெரிஞ்சா கூட ஒரு டீயோ பண்ணா சாப்பிடலான்னு பார்த்தா கண்ணுக்கே தெரியலையே. தம்பி, ஆனா ஒன்னதாப்பா தம்பி, கட்ட போட்டு சட்டை. என்ன சொன்ன? திருப்பி என்னையே கேக்குறியா? என்ன பார்த்து ஏதோ கட்டம் போட்ட சட்டைன்னு கூப்பிடல? ஆமா. என் பேர் என்ன கட்டம் போட்ட சட்டையா? தெரியலையே. தெரியாமலேயே எனக்கு என்னமோ பேர் வச்ச மாதிரி கட்டம் போட்ட சட்டைன்னு கூப்பிடுற? உன் பேர் வேற தெரியலையா? உன் சட்டையில கட்ட வர இருந்துச்சா, அதான் கூப்பிட்ட. சரி, நான் சட்டையும் போடல, வேட்டியும் கட்டல, அப்ப என்ன சொல்லி கூப்பிடுவ? அப்படின்னா ஒருத்த ஊருக்குள்ள உழவ முடியாது தம்பி. இவ்வளவு வயசான நீ நான் உருவிடுவேன்னு சொல்லியும் கேட்காம ஆஃப் டவுசரோட அலையும் போது நான் குவார்டர் டவுசரோட அலையக்கூடாதா? தாராளமா அலையலாம்ப்பா. அப்படி அலைஞ்சிருந்தா என்னன்னு கூப்பிடுவேன்? ஏப்பா, ஏடா கூடமா கேள்வி கேட்கிறிய? நான் ஏடா கூடமா கேட்கிறேனா? ஒன்ன நான் வம்பிழுத்தனா? நான் அப்படி சொல்லலையப்பா. வேற எப்படி சொன்ன? எப்படியும் வித்தியாசமா சொல்லலப்பா. உனக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாதா? எல்லாரும் மனுஷங்க தானே, நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நம்ம 2 பேருக்கும் தானே பேச்சு, எதுக்கு எல்லாரையும் இழுக்கிற? பொதுவா சொன்ன. பொதுவா அப்படியா இருக்கு நாட்டுல? நல்லவன்
கெட்டவன், அறிவாளி, முட்டாள், இப்படி மனுஷங்களுக்குள்ள எந்த வித்தியாசமுமே இல்லையா? இருக்குதே. அப்புறம் ஏன் பொதுவா சொன்ன? ஐயோ கடவுளே, வேணாப்பா, விட்டுருப்பா. எதை விடுறது? இந்த பேச்ச விட்டுருப்பா. நான் ஆரம்பிச்சேன். இல்ல, நான் டாப். எதுக்கு என்ன கூப்பிட்ட? வயித்த பசிச்சுது, டீ சாப்பிடலாம், கடை எங்க இருக்குன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். இப்ப பசிக்கல, என்ன விட்டுரு. பசிச்சது இல்ல, கடை எங்க இருக்குன்னு தெரியணும்ல. வா காட்டுறேன். வேண்டாம். வா. உட்கார். டீ கடைக்கு வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார சொல்றீங்களே. காட்டுறேன், உட்கார். உன்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் பத்தாதா? கேள்வியை நான் கேட்கிறேன்னு சொன்னேன். கேளு. நீ சொல்லும் போதெல்லாம் கேட்க முடியாது. இப்ப எதுக்கு அழுவுற? எதுக்கு அழுவுறன்னு கேட்டா சிரிக்கணுமா? சரி, கேள்வி கேட்கிறேன்னு சொன்னல, என்னன்னு கேட்க மாட்டியா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீ எப்ப வேணா கேளு, நான் பொறுமையா காத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். கேட்கணுமா? பொதுவா பசிச்சா மனுஷங்க என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. நீ ஏன் டீ கடை தேடி அலையிற? தப்புதான். தப்புன்னு தெரிஞ்சே செய்யற. அப்ப நீ மனுஷன் கிடையாதா? இந்த சண்டாளங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இந்த பாடுபடுத்துறானு. இந்த சண்டாளங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, நம்மளை இந்த பாடுபடுத்துறானே தானே நினைக்கிறேன். நீ ரொம்ப பசியில இருக்க. இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. அடுத்தவங்க பசியில இருந்தா அதை என்னாலையும் தாங்கிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்? கடைக்கு போறோம், சாப்பிட்டுக்கிட்டே பேசுறோம். துரை, ஐயா, இதுதான் ஆசிரமம். பார்வதி, வாமா. வணக்கம். வணக்கங்க. இங்க பரணி சாமியார்னு சாமி உள்ள தியானத்துல இருக்காரு. நாங்க பூங்குடியிலேருந்து வர்றோம், சாமியை பார்க்கணும். தியானம் முடிஞ்சது பார்க்கலாம், அங்க உட்கார்ந்துருங்க, நாங்களே வந்து உங்களை கூப்பிடுறோம். சரி, வாங்க அங்க உட்காருவோம். வாங்க. துரை, உள்ள போனோடனே நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாமிகிட்ட சொல்லிடுவோம். சரிங்க ஐயா. அவரு பார்த்து என்ன சொல்றாரோ அந்த மாதிரி செஞ்சிருவோம். சரிங்க ஐயா. சரியா? சரி. தெய்வமே, நீ தான் பிள்ளைய காப்பாற்றணும். ஐயா, சாமி உங்களை கூப்பிடுறாரு, வந்து பாருங்க. வாங்க போலாம். வா பார்வதி. வாங்க. உள்ள போங்க ஐயா. சரிங்க, வாங்க. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சாமி, என் பேர் சேதுபதி கவுண்டர். இது துரை, வணக்கம். என்கிட்ட வேலை பார்க்குறாரு. இது பார்வதி, அவரோட சம்சாரம். இவங்களுக்கு கல்யாணின்னு 8 வயசுல ஒரு குழந்தை இருக்கா. இவ்வளவு நாள் வரைக்கும் நல்ல சாதாரணமா இருந்த குழந்தை போன பிறந்த நாள்லேருந்து, அதாவது போன 4ஆம் பிறையிலேருந்து ரொம்ப அசாதாரணமா நடக்க ஆரம்பிச்சு.
விசித்திரமா இருக்கு. இதெல்லாம் ஏன் எதுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியல. நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுக்கணும். எங்க குழந்தை தான் எங்களுக்கு வாழ்க்கை சாமி. அவளை எப்படியாவது குணப்படுத்தி கொடுங்க. சாமியை சொல்லணும்னு தப்பா நினைக்காதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குழந்தை குணமாகணும். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்க. நான் மட்டும் என்ன கர்ணம் போடுறீங்க நான் சொன்னேன். கடந்த 2 வருஷமா அதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டாதான் நீ அடங்குவ. இப்ப ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எதுக்காக மந்திரம் போடுறீங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தா மேட்டர் முடிஞ்சிருக்கும்ல. மடையா, மூசா, கவுண்டரு, துரை 3 பேரும் பரணி சாமியார் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பரணி சுவடியை பார்த்து கணக்கு போட்டு கல்யாணிக்குள்ள இருக்கிற என் உயிரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கண்டுபிடிக்கத்தான் நான் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. போடுங்க போடுங்க, பரணி சாமியார் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்களே போட்டு தாக்குங்க. ஒலி போச்சே, போய் என்ன பண்ணோம்? விளக்கேத்தும். மட்டி பயல, மந்திர நீரை பாருடா. கல்யாணி என்னும் அபூர்வ பெண்ணின் ஆருடம் என்ன சொல்லுகிறீர்கள்? சாமி, சாமி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தவிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் உங்களால பேச முடியல? என்ன சமயங்களை வெளியே போக சொல்றீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? கடவுளே, எனக்கு ஒண்ணு புரியலையே. சொல்லுங்க சாமி, ஏன் பயப்படுறீங்க? என்னாச்சு? சாமி, கல்யாணி எப்படி குருவே சாமியார சைலண்ட் ஆக்குனீங்க?
எப்படின்னு உன்னி ஆக்கி காட்டவா? அந்த பையன் இருக்கட்டும். பரணி சாமியார் என்கிட்ட அவன் வித்தியை காட்டுறானா? விட்டுடுவேன் நான் அவனை. ஏன் குருவே, இனிமே அவன் தானா? கல்யாணிக்குள்ள இருக்கிற என்ன அவன் எப்போ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாலும் அவனுடைய நிலைமை இதுதான்.